மலேசியாவில் நடத்தப்படும் வர்த்தக பெருவிழாக்களால் உள்நாட்டு வணிகர்களின் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதில் இந்தியர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் என்பதை பார்க்கலாம். மலேசியாவில் வாழும் பல்லின மக்களில் மூன்றாவது மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்டவர்கள் இந்தியர்கள். எனவேதான் இந்நாட்டு இந்தியர்களின் அடையாளமாக நாட்டின் முக்கிய நகரங்களில் லிட்டில் இந்தியா உருவாக்கப்பட்டுள்ளன. லிட்டில் இந்தியா என்பது இந்தியர்களுக்கான ஆடை அணிகலன்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விற்கும் வணிகத் தளமாகும். எனினும் அண்மை ஆண்டுகளாக பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளை சேர்ந்த வெளிநாட்டு வணிகர்கள் மலேசியாவில் கண்காட்சி மற்றும் வர்த்தக பெருவிழாக்கள் என்ற பெயரில் இந்திய பொருட்களை மிக குறைந்த விலையில் விற்றுச் செல்கின்றனர். இந்த நாட்டில், அதாவது உள்நாட்டில் பிறந்த வளர்ந்தவங்களுக்கு வியாபாரம் செய்ய முடியாமல் போகுது. இதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, வெளிநாட்டவர் ஆக்கிரமிப்பு நிறைய நிரம்பிடுச்சுங்க. என்ன கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான், பங்களாதேஷில் உள்ளவர்கள் இந்த நாட்டில் வந்து நிறைய வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க செய்யறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இலீகலாக செய்கிறாங்க. அதனால வந்து என்ன பண்ணுறாங்க, உள்நாட்டில் வியாபாரம் பண்ணுறாங்க, ரொம்ப பாதிப்படைஞ்சிட்டு இருக்கோம். அதுக்காக நம்ம ஒன்று சேரணுங்கிறதுனால இந்த நாடடைவில் இருந்து பார்த்தீங்கன்னா இன்று முழு கடை அடைப்பு செஞ்சிருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கில்லான், பினாங்கு, ஜோகோபாரு, சிரம்பான், பிரிக்பூர்ஸ் உள்ள லிட்டில் இந்தியா, கோலாலம்பூர், சிரம்பான் ஆகிய இடத்துல அனைத்து இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்திய ஜவுளி கடைகள், இந்த முதல்ல வந்து ஜவுளி கடையை தான் அடைப்பதாக இருந்தோம். ஆனால் இன்று அப்படி இல்லைங்க. நம்ம இந்தியர்கள் அனைவரும் ஒற்றுமொத்தமாக வந்து இன்னைக்கு முழு மூச்சா வந்து எல்லாரும் கடை அடைச்சிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட், நகை கடைகள், இமிடேஷன் ஜுவல்லரி, சிறு தொழில் வியாபாரிகள் அனைவரும் கடை அடைச்சிருக்காங்க. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில்தான் நாடு தழுவிய அளவில் முழுவடைப்பு போராட்டத்தில் இறங்கியுள்ளனர் இங்குள்ள உள்நாட்டு வணிகர்கள். பூக்கடைன்றது வந்து நம்மளோட இந்தியர்களோட தொழில். அதை வந்து மற்றவங்களுக்கு மற்ற இடத்துல எடுத்தீங்கன்னா வேற வெளிநாட்டவர்களும் வந்து அந்த தொழிலை வந்து ஆக்கிரமிக்க செய்யறாங்க. அதை வந்து முழுமையா நாங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்றோம். சாரியோ அல்லது வேற பொருட்களோ அதுதான் பரவாயில்ல. இது வந்து அன்றாட அழியக்கூடிய பொருள். ஒரு 2 நாளைக்கு வச்சிருந்தோமா அதுக்கு அங்கிட்ட நாங்க எல்லாரும் ரொம்ப நஷ்டங்கள் ஏற்படுது. அது நாங்க தூக்கி வீச வேண்டி வரும். ஆகையால இங்க உள்ள மக்கள் எல்லாரும் என்ன செய்யணும்னா, முடிந்த அளவுக்கு நம்ம இந்தியர்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கணும். மலேசியாவில் ஏறக்குறைய 3 அல்லது 6 மாதத்திற்கு ஒரு முறை இது போன்ற கண்காட்சிகளும் வர்த்தக பெருவிழாக்களும் நடைபெறுகின்றன. இதனால் லிட்டில் இந்தியா கடை தெருவில் வணிகம் செய்யும் மலேசிய வியாபாரிகளின் வியாபாரம் 70 விழுக்காடாக குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. கண்காட்சி என்ற பெயரில் கொண்டு வரப்படும் பொருட்களுக்கு வரி விதிக்கப்படுவதில்லை. அதனால்தான் இது போன்ற கண்காட்சிகளில் வெளிநாட்டு வணிகர்கள் மிக குறைந்த அளவில் பொருட்களை விற்று செல்வதாகவும் அவை தங்கள் வியாபாரத்தை பாதிக்கிறது என்பதே இங்குள்ள லிட்டில் இந்தியா வியாபாரிகளின் குற்றச்சாட்டாக உள்ளது. வியாபாரத்தில் போட்டிகளை தவிர்க்க முடியாது. ஆனால் அதே வேளையில் இப்போட்டிகளானது வியாபாரத்தையும் வியாபாரிகளையும் நொடித்துவிடும் வகையில் ஆரோக்கியமற்ற போட்டிகளாக இருப்பது முறையல்ல. இதனை கருத்தில் கொண்டுதான் இன்று நாடு தழுவிய அளவில் அனைத்து லிட்டில் இந்தியா பகுதிகளிலும் கதவடைப்பு திட்டம் நடைபெற்றது. இந்த பிரச்சினைக்கு மலேசிய அரசாங்கம் உடனடி தீர்வு காண வேண்டும் என்பதே அனைத்து வியாபாரிகளின் எதிர்பார்ப்பாகும். புதிய தலைமுறை செய்திகளுக்காக வணக்கம் மலேசியா ஒத்துழைப்போடு கோலாலம்பூரிலிருந்து குஷாலினி.